விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பனை ஓலை விசிறிகளை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. பனை ஓலை விசிறிகளை தயாரிப்பவர்களின் நிலை என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து காத்துக்கொள்ள ஏழைகளின் ஏசியாக இருந்து வருவது பனை ஓலை விசிறிகள். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வைப்பாளையம் கிராமத்தில் மாசி முதல் வைகாசி வரை மட்டுமே செய்யப்படும் விசிறிகளுக்கு பனை ஓலைகள் கிடைப்பது சிரமமாக உள்ளதாக கூறுகின்றனர் வைப்பாளையம் கிராம மக்கள். வெளியில் ஒரு 30 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் மட்டாரத்தில் வந்து நாங்கள் பழப்பு நடத்திட்டு இருக்கோம். இந்த 3 மாதம்தான், மாசி 15 தேதியிலேருந்து தமிழ் மாதம், இப்போ மாசி 15 தேதியிலேருந்து வைகாசி 15 தேதி வரைக்கும் இந்த தொழில் நடக்கும். அதுக்கு அண்ணாண்டே எங்களுக்கு எந்த தொழிலும் இல்லை. அதோடு எனக்கு உடம்பு நல்லா சரியில்லாததுனால எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. எங்கள் குடும்பத்தில் எதை நிதி கொடுத்தா பரவாயில்ல அரசாங்கம். நாள் ஒன்றிற்கு ஒரு குடும்பத்தின் 5 உறுப்பினர்கள் சேர்ந்து 120 பனை ஓலை விசிறிகளை செய்கின்றனர். பாரம்பரிய தொழிலை கைவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் ஆபத்துகளுக்கும் பல இன்னல்களுக்கும் இடையே பனை ஓலை விசிறி தயாரிப்பு தொழிலை செய்து வருவதாக கூறுகின்றனர் வைப்பாளையம் கிராமத்தினர். எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதாங்க வேலை செய்கிறோம். மாசி மாதம் 15 தேதி ஆரம்பிப்போம். பங்குனி சித்திரை வைகாசி 15 தேதிக்கு விட்டுடுவோம். அப்புறம் விவசாயம் தான் சார். இதே மட்டை அப்போலாம் முதலாம் அதிகமாக கிடைச்சது மட்டும் இப்போ மழை இல்லாததால் மட்டை கிடைக்க மாட்டுது. ஒரு கண்ணில் ஒரு தடி அறுத்தனா 2 வாரம் 5 வாரம் ஒரு மட்டை கிடைக்கும். இப்போ அந்த மட்டை கூட கிடைக்க மாட்டேது. ஏன் இல்லாத விற்றது அதே தான் வைக்குது. 8 ரூபா 7 ரூபா அப்படி மொத்தமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. விழுப்புரத்துலேருந்து வந்து எங்களுக்கு அதான் எங்களுக்கு ஒன்றும் ஆதாயம் கிடையாது. எதை செஞ்சு விடக்கூடாதுங்க செய்கிறோம். நாங்கள் ஒரு உயிரை வந்து பணையை வச்சு நாங்கள் அந்த 10 ரூபா சம்பாதிக்கிறோம். இந்த 3 மாதம் இப்போ மாசி மாதத்துலேருந்து வைகாசி மாதம் வரையிலும் நாங்கள் இதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். எங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு லோன் வாங்கினா அந்த லோனு தள்ளுபடி பண்ணல. சின்ன விவசாயிக்கெல்லாம் தள்ளுபடி, பெரிய படிப்புக்கு தான் தள்ளுபடி பண்ணுறது. இந்த இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தான், அதனால் அந்த லோனு தள்ளுபடி பண்ணலை எங்கள் தம்பிக்கு. அதனால் நாங்கள் கட்டணுன்றதுனால ஏரி வேலை செஞ்சதையும் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்கிறோம். சென்னை, கோவை, சேலம், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வரும் வியாபாரிகள் விசிறிகளை மொத்தமாக குறைந்த விலைக்கு வாங்கிச் செல்கின்றனர். வெயிலில் அலைச்சலின்றி விற்பதால் குறைந்த விலைக்கு விசிறிகள் விற்பனையாகின்றன. எனவே தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திட தமிழக அரசு உதவ வேண்டும் என்பது வைப்பாளையம் கிராம மக்களின் கோரிக்கை. தந்தி டிவி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஹரிராஜன்.